இது என்னடாப்பா அது? நாங்க வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது பொருட்கள் இல்லையா? இப்படி வந்து மாட்டிக்கொண்டாரா? இது குயில் தானே? ஐயோ, நாங்க வீடியோ எடுக்கிறத பாக்குறதுக்கு கண்டே வந்திருக்காங்க போல. ஐயோ, டிராவல்ஸ் அண்ட் டூரிசத்துல வண்டியில போறதுக்கு புக் பண்றதுக்கு வந்தாங்களோ தெரியல. கிட்டத்தட்ட நம்ம அங்கால பகுதியில் கோல் எடுத்து நைட் டைம்ல நைட் டைம்ல நாங்க போய் அங்க எங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஆஹா, இப்படி என்று சொல்லி ஹோல் எடுத்து போட்டு அங்க போனா போன் தூக்கல்ல போன போன் தாங்க. ஐயோ, என்னன்னு சொல்லணும், நம்ம ஆகல் தானே, நம்ம நல்லது செய்ய வழி விட்டாலும் நம்ம ஆகல் விட மாட்டாங்க. நாங்கள் வந்து அட்வான்ஸ் முந்தி வாங்கல. ஒருத்தவங்க வந்து தெரியும் தானே, முந்தி நாங்கள் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அப்போ தாந்தாவுக்கோ வர சொன்னவங்க திரும்பி அங்கே போயிட்டு நாங்கள் கால் பண்ண உடனே ஆன்சர் இல்லை. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு திரும்பி வந்தேன். அதுவும் வந்து ஒரு நைட் டைமில் தான் போனோம் நாங்கள். உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான நார்ஜியம் இதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்க போனுக்கும் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இன்னைக்கு நாங்க என்ன காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே இவரை பற்றி நிறைய கதைச்சிருக்கிறோம். அந்த வகையில தான் எங்கட இலங்கையில் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பிரபல்யமான யூடியூபர் என்ற வகையில வாய்ஸ் ஆஃப் அனுசான் அவர்களை தான் நாங்க இப்ப சந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த வழியா வந்தப்ப நாங்க அவர் ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் அனுசான் டிராவல்ஸ் அண்ட் டூரிசம் கம்பெனிக்கு தான் இப்ப வந்திருக்கிறோம். அங்க போயிட்டு அவரோட நாங்க நிறைய விஷயங்களை கதைக்கப்புறம் நாங்க ஏற்கனவே ஒரு காணொலியை போட்டிருந்தோம். இப்படி அவர் மூலமாவே ஒரு கோல் ஒன்று வந்துச்சு, தன்னை வச்சு ஒரு வீடியோ காணொலி ஒன்று எடுத்து நாங்க அப்லோட் செய்யணும்ன்ற மாதிரி அவரே ஒரு தகவல் எங்களுக்கு வழங்கி இருந்தார். அந்த வகையில தான் இன்றைக்கு அவரை சொல்லி நாங்க இப்ப வந்திருக்கிறோம். ஸோ உள்ள வாங்க, அவரோட போயிட்டு நிறைய விஷயங்களை நாங்க பேச இருக்கிறோம். ஓகே, நாங்க இப்ப உள்ள வந்தாச்சு. வணக்கம் ப்ரோ, என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? என்ன மாதிரி பஸ் நிக்காரா? வெளியில போயிருக்காருன்னு. ஓகே ஓகே, நான் இப்ப இவர் நிப்பாருன்னு தான் நம்பி வந்தேன். ஓகே, இப்ப மேனேஜர் அங்கால இருக்காருன்னு. வணக்கம், என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? ஓகே ஓகே, மேனேஜர் இருக்காரு. ஓகே ஓகே, மிது உள்ள இருக்காருன்னு. சரி சரி, எல்லாரோடையும் இன்றைக்கு இப்போ ஒரு ஃபன்னாக வீடியோ எடுக்கலாம். மிது உள்ள இருக்காருன்னு. சரி சரி, வாங்க பார்ப்போம். எங்களோட கிளாஸ்மேட், பாடசாலை காலத்தில் எங்களோட கூட படித்த நண்பன். வணக்கம். நண்பன் நல்லமா? என்ன மாதிரி அது என்னன்னு சொல்றேன், நீண்ட நாளை நண்பனை சந்திச்சுக்கணும் நேரில். ஓடா, ஸ்கூல்ல ஃபோன்ல அடிக்கடி இருந்தீங்க. ஆமாம், ரீசெண்டா கூட கழுவுந்தன் பள்ளியில அந்த விளையாட்டுல சந்திச்சாங்க. கேட்டவனே நம்ம சேனல் யூடியூப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட். நான் சொன்னேன் ஸ்கூல் டைம்ல இருந்தே அனௌன்சர் உண்டு. என்ன செய்யறேன், பயங்கர அனௌன்சர். இப்ப என்னன்னா விளக்கம், மிது ரெண்டு மிதுவும் ஒருமிக்க சந்திச்சிருக்கோம். அதான்டா என்ன ஜோக்குன்னா, என்னடா அது மிது கொண்ட ஐடில இருந்து ஒரு லிங்க் கொண்டு வருது. நான் ரெண்டு பேரும் வேற மாதிரி சேவ் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே, திருப்பி மிது கொண்டு சேவ் பண்ணியிருந்தானே. திருப்பி பார்த்தேன் போட்டோ உண்டு இல்லையா அதுல இருந்தது. அதுல வந்து மறைத்தமிழ்னு சொல்லி பரவாயில்ல. மிதுஜன் கூட என்னது மிதுஜன்? இல்ல சிலாக்கள் வந்து மிதுஷன் வைப்பாங்க, மிதுஷன் வைப்பாங்க, மிதுனன் வைப்பாங்க. ஏன்னா ஆனா நாங்க இப்ப எப்படி என்ன சொன்னா ரெண்டு பேரும் மிதுஜன் தான். ரெண்டு பேரும் மிது அனிவன் நம்ம டிஎம்எஃப் ஆசன் இருக்கான் தானே, வந்துட்டு மிதுவண்ணான்னு கதைப்பான். பிறகு பார்த்தா மிதுவண்ணான்னு தன்னை கதைப்பான். கதைச்சா எனக்கு என்னடா நம்மள அப்படியும் குழம்புறது. சரி, நம்ம சின்ன ஒரு வீடியோ எடுப்போம். ஓகே ஓகே, வாங்க வெளியில இருந்து. அதான் என்ன என்னடா நான் வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணேன். வெளியில தான் இருக்கீங்க. ஓகே ஓகே, ஆபீஸ்ல வந்தா வீடியோ எடிட் பண்றாங்க. அதான் மூணு பேரும் விஷயா தான் இருக்கீங்க. ஓகே ஓகே, சில டைம்ல நம்ம தான் கம்பெனியை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரி, என்ன மைக்க வச்சுக்கணும். ஓகே, வாங்க மேனேஜர். சரி, இது என்ன மாதிரி காலையில என்ன டைம் வந்தீங்க? காலையில் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் 8:30 வேலை ஸ்டார்ட், ஈவினிங் 5 மணிக்கு ஆஃப் ஆகுறீங்க. என்ன மாதிரி ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசம் எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கா? ஓகே, பரவாயில்ல. என்ன எத்தனை வண்டி இப்போ ஓடிக்கொண்டிருக்குது? வண்டி நோங்களாக தான் என்னென்னு சொல்கிறது, 6-7 வாகனமும் ஓடுது. 7 வாகனம் ஓடுதுன்னு. ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசத்தை தாண்டி நீ வெட்டிங் ஃபங்க்ஷன் அப்படியானே எல்லாத்துக்கும் செய்கிறீங்க. கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு போன வீக்கெண்ட் எங்களோட ஊருக்குள்ளேயும் 3 வண்டி வந்துச்சு.
3-2 இல்ல என்னன்னு சொன்னடா நான் வந்து இப்போ தெரிஞ்சேன் எங்களோட அப்பா அம்மா சேர்த்தால நேற்று தானே இங்கே வந்து நான் ஆஃபீஸுக்கு. ஓகே ஓகே, அதால விளக்கம் தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் லீவ்ல வேண்டி தான் வந்தது வேலைக்கு. சரி அப்புறம் சரி. என்ன நண்பன் லைஃப் எல்லாம் எப்படி போகுது? லைஃப் எல்லாம் நல்லா போய்க்கொண்டு தெரியும் தானே. இப்போ யூடியூப் சேனலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அங்கால பக்கம் ட்ரெயினியா 6 மாசத்துக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் ப்ரெஷருக்குலாம் ஓடிக்கொண்டிருக்கேன். இனி என்ன செய்யற, இதையும் ஓப்பன் பண்ணித்தான் டெய்லி வீடியோஸ் போடணுன்ற மாதிரி இப்படி போய். உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன்னா சாணம் உண்மையிலேயே நிறைய விஷயங்களோட இப்போ நீங்கள்லாம் எடுத்து போடும்போது தான் எங்களுக்கு தெரியுது தானே. ரீசெண்டாக கூட நம்மளோட பக்கத்தூர்லேயே ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், இந்த தாந்தாமல் அந்த பிரச்சனை சொல்லி. இந்த வீடியோ பார்த்தா எனக்கே தெரிஞ்சது இப்படியான விளக்கம்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அது நம்ம ஊரில் அதாவது நீங்க எப்படியா நாங்கள் இந்த ரிப்போர்ட் சேனல் எடுத்து போடலாம் தெரியுது தானே வெளியில் இருக்கிறார்கள். அது சரிதானே. நீங்க அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களோ தெரியல, போய் பாருங்க. என்னன்னு சொன்னா தாந்தா வந்து நம்மட தமிழ் பிரதேசம் உண்டு. அதுக்குள்ள வந்து தொல்லியல் திணைக்களத்தால வந்து இது வந்து ஒரு தொல்லியல் இடம் என்ற மாதிரி ஒரு பலகைகள் 2 பலகைகள், ஒன்று வந்து 40 வட்ட சந்தியிலையும் மற்றதை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தாந்தா கோயிலுக்கு போற அந்த முன்னுக்கும் போட்டிருந்தவங்க. அதுல ஒரு பேர் பலகை அகற்றப்பட்டது நாங்க போற டைம்ல. அடுத்த பேர் பலகை வந்து நாங்க போன அண்டைக்கு வந்து அகற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தெரியல. உண்மைக்கும் மிச்சம் மோசமா நடந்து விடுறாங்கன்னு. அது என்னன்னு சொல்றேன், நம்மட நாட்டில் நம்ம ஒன்றும் கதைக்குமே இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அடக்குமுறை என்ற மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. இனி என்ன செய்கிற, நம்ம என்னதான் நடந்தாலும் நம்மளோட பாட்டில் நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்மளும் போகத்தானே வேணும். ஒருத்தங்க போட்டு அடக்குறாங்கிறதுக்காண்டி நம்ம அடங்கி போய் இருக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வேலைகளையும் நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கணும். ஓகே ஓகே. நண்பன் அதை எடுத்து போடக்கூடாது. எனக்கு தெரியும், நான் கேட்டிருந்தேன் என்னடா விளக்கத்தை நேரடியாக வந்து அவ்வளோ கேட்டுறேன் சொல்லி. சத்தியமான தெரியாடா இதுல விளக்கம். நீங்களாம் எடுத்து போடலாம் தெரியும். நாட்டுல நிறைய பிரச்சனை நடக்குது, அது நிறைய மக்களுக்கு விளங்குது இல்லை. மற்ற நியூஸ் சேனல் ஓகே டிவி சேனல்ல போடுறாங்க. அது வந்து ஒரு என்னன்னு சொல்றேன், ஒரு 1 hour நியூஸை வந்து ஒரு 10 செகண்ட் முடிச்சுடுறாங்க. யூடியூப்னு சொல்லக்குள்ள வந்து இப்போ அதை முழுசா எடுத்து போடக்குள்ள ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். இப்போ நியூஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க என்ன ஓகே மட்டக்களப்பில் இந்த இடத்துல இப்படி ரச்சன் பட்டனா சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம யூடியூப்ல சொல்லும் போது நீங்க விளக்கமா சொல்லுங்க, மட்டக்களப்பில் இந்த இடத்துல இந்த ஆள் இப்படி ரச்சன் நடந்துக்கு இதுக்கு என்ன காரணம் சொல்லக்குள்ள விளங்கும் தெளிவான முறையில். உண்மையிலே அந்த வேலை யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்கும்போது உண்மையில பெரிய ஒரு உதவி. ஏன்னா அது சரிதான். நிறைய விஷயங்களை கிட்டத்துல ஒரு அண்ணா ஃபோல் பண்ணியிருந்தார், தம்பி இப்படி நம்ம ஏரியாவுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையெல்லாம் இருக்கு, ரோட்டெல்லாம் இப்படி மோசமா இருக்குது, இதெல்லாம் எடுத்து போடுங்க. சில அரசியல்வாதிகள் பார்த்தாங்கன்னு சொன்னா அடுத்த கட்டம் அவங்களாலையும் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு டெவலப் ஆகிருமே. நாங்களும் எங்களோட அனுசன் மெம்மல்டி திட்டத்தை செஞ்சுனாங்க. அதுல வீடியோ பார்த்தீங்கன்னா விவேகானந்த அந்த வீடியோ போட்டோ மூலமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி செலவு இருந்தீங்கண்ணே. 2 கோடி செலவுல வேலை நடந்தீங்க. அப்படித்தான். அதாவது நம்ம வெளியில கொண்டு வந்தா தான் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. அதான் யூடியூபர்ஸ்ன்றது வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு செய்யறாங்களோ இல்லை அவங்களோட தொழிலுக்காக வேண்டி செய்யறாங்களோ, இதையெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கேனே. அதாவது என்னன்னு சொல்றேன், நண்பனுமே என்ன சொல்றேன், அவன் வந்து படிப்பேனே யூனிவர்சிட்டி முடிச்சுதான் இப்போ இதை செய்யறான். இதை வந்து நம்ம மக்களுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அடிக்கும் செய்யறது. அப்படியே ட்விட்டர்ல விட அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்டா வீட்டு நின்று நான் சரியா நேற்று வந்து அது நினைக்கிறேன். இவங்கட எல்லாம் பக்கத்து பக்கத்து தானே இப்போ அனௌன்சிங் எல்லாம் பண்ணக்குள்ள மேலே விளங்கும். இப்போ ஊர்ல என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நண்பன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. இனி என்ன செய்யறேன், நம்மளால ஏழுமானது எங்கேனாலும் நம்ம செஞ்சுட்டு போகணும். நம்மளுடைய எந்த திறமை இருக்குன்னு சொன்னா அந்த திறமையெல்லாம் வளர்ந்து வரும். கண்டிப்பா கண்டிப்பா. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம எல்லாம் இருக்காங்க. அப்படியானவங்க எல்லாம் இப்படி உங்களால 7 மணி சொன்னா ஒரு போன் இருக்குமென்னா சின்னதா ஒரு பேச தெரிஞ்சவங்க என்ன மற்றது இப்படி நண்பனும் இப்ப நண்பனும் தொடர்புல இருந்தான்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நிறைய பேர் நிறைய திறமை இருக்கலாம். அதை நீங்க வெளிக்கொண்டு வர ஒரு சான்ஸ் கிடைக்கல. இப்படி நண்பனுக்கு கோல் அடிங்க, அவன் நேரடியா வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பா கண்டிப்பா இந்த விஷயத்தை கொண்டு வருவான். இந்த விஷயத்தை நானும் கதை கொண்டு பண்றதுன்னா என்னன்னு சொன்னா நம்ம ஏரியாக்குள்ள மட்டக்களப்புக்குள்ள வந்து நிறைய பேர் திறமையான ஆட்கள் இருப்பீங்க. விளையாட்டா இருந்தாலும் சரி, கலையா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, அப்படியே நிறைய திறமைகளோட நிறைய பேர் இருப்பீங்க. அந்த விஷயங்கள் வந்து உங்களோட ஊருக்குள்ளேயும் உங்களோட குடும்பத்துக்குள்ளேயும் உங்களோட ஃபேமிலிக்குள்ள அப்படி மட்டுப்படுத்தப்பட்டு அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களை நாங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் என்றதும் எங்களோட ஒரு நோக்கமா இருக்குது. ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காக்கள் உங்களோட ஏரியால ஒரு நல்ல திறமையான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட் பண்ணி விடுறேன். கனெக்ட் பண்ணி நீங்க சொன்னீங்களா இருந்தா அவங்கள
ஒரு காணொளி பதிவெடுத்து நாங்கள் உலகம் அறிய செய்கிறதுக்கு இந்த மறைத்தமிழ் பக்கம் உங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட்டா இருக்கும் என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்றோம். கட்டாயம் பேரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்க மறைத்தமிழ் தமிழ மெயினா வச்சு கண்டிப்பா நாங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள எப்படின்னு சொன்னா தமிழ் என்றது வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணப்படணும் என்றதுதான். அப்படி தேடி நிலத்துல பிடிச்ச ஒரு பேர் தான் மறைத்தமிழ். பிடிச்சிருந்தீங்க அப்படியே ஒரு வழியான ஒரு லோகோயும் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்கு. சரி, உங்களோட கம்பெனி பற்றி சொல்லுங்கள். என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். கம்பெனி பற்றி சொல்ல போனா இப்போ நாங்கள் இப்போ 3 பேர் இருக்குமே. ஆமாம், கிட்டத்தட்ட 14 பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனியில். நாங்கள் வந்து நான் சனவும் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளி சனி இங்கே நிற்போம். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனல் தானே அதில் நாங்கள் எங்களோட ரதியமாக வச்சு சமையல் வீடியோ ஓடுவோம். ஒரு நாளைக்கு ரதியமாக நீங்கள் சந்திக்கலாம். கண்டிப்பா 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 அந்த சமையல் வீடியோஸ் பாக்குறேன் நான். ஒரு நாளைக்கு கண்டிப்பா விட கையால சாப்பிடணும்ன்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. பாப்போம். ஏன்னா எங்கட கையெல்லாம் சாப்பிடுவாரு. ஏன்னா மறக்க மாட்டேன் மறக்க மாட்டோம்னு சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி நினைக்காது நல்லா இருக்கும். ஓகே ஓகே, எங்களுக்கு தெரிஞ்சே செய்வோம். ஓகே ஓகே. ரதியம்மாவோட சேர்ந்து இவங்களும் பெரிய ஒரு சமையல் கலை நிபுணர்களா வந்திருக்காங்களோ தெரியல. மற்றது என்னன்னு சொல்லணும், இப்போ நாங்கள் இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் தான் மெயினாக இருந்தது. யூடியூப் மட்டுமே மெயினாக இருந்தது சரி வரானே. அடுத்த கட்டர் நகருக்கான தான் சொன்ன இப்படி ஒரு வேலை வாய்ப்பு செஞ்சு அனுப்பி நாங்கள் யூடியூப் ட்ரெயின் பண்ணுறோம். நோமலாக இப்போ இந்த ரவல்ஸ் வந்த உறவு நாங்கள் அங்கே எங்கேயும் வேலை செய்கிற அளவு ஏதாவது ஒரு சைட் தொழில் ஒன்று இருக்க தானே வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. யூடியூப்பை மட்டும் நம்பிட்டு இருக்கிறது கஷ்டம்தான். அந்த போக்கி வேலையெல்லாம் நடந்து கொண்டே நான் இல்லாடி மேனேஜர் படி நிற்பாரு. இந்த அனுஷன் எல்லாம் கோல் எல்லாம் ஒரு குரூப்ல எல்லாம் லைன்லாம் அரிப்போம். நாங்கள் லிங்க்ல தான் அரிப்போம். அதனால வேலையெல்லாம் நடந்து கொண்டே இப்போ என்ன ஆர்டர் வந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எத்தனை பேருக்கு என்ன வாகனம் வேணும், வெட்டிங் ஆர்டர் நிறைய வேலை எங்க போறேன்னாலும் பரவாயில்ல, என்ன வாகன வசதி மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஓகே ஓகே, வடிவா செய்து கொண்டிருக்கீங்க. அதை விட வாய்ஸ் ஆஃப் பென்ஷன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசத்தால் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்க லேடிஸுக்கு வந்து அவங்களோட கடைசி அந்த டெலிவரி காலத்தில் வந்து உங்களுக்கு நைட் டைம்லேயோ எந்த டைமோ அவசரம் நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா நீங்க கால் எடுத்தா அந்த இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு வந்து அவங்களை ஏற்றி கொண்டு விடுற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுலயே நாங்க ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் தானே. கிட்டத்தட்ட நம்ம அங்கால பகுதியில கோல் எடுத்து நைட் டைம்ல சொன்னதானே. நைட் டைம்ல நாங்க போய் அங்க எங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இப்படி என்று சொல்லி கோல் எடுத்து போட்டு அங்க போனா போன் நியூஸ் தூக்கல்ல போன் தாங்க. ஐயோ, என்னன்னு சொல்லணும், நம்ம ஆகுறதையும் தானே நம்ம நல்லது செய்ய வழிவிட்டாலும் நம்ம ஆக விட மாட்டாங்க. அது சரியா இல்ல. உண்மையில வந்து மட்டக்களப்புலையும் அதுவும் நாங்க இருக்கக்கூடிய இந்த களுவாஞ்சிக்குடி பிரதேசம் படுவான்கரையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ரோட்டுகள் வந்து கிராம பகுதிகளில் எப்படி இருக்குமென்னு தெரியும் தானே. இந்த யூரோப் கண்ட்ரில இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு வந்து இங்கால ஏரியாவில் எப்படி ரோட்ஸ் இருக்குமென்றெல்லாம் தெரியாது. ஒரு ஓட்டோ ஒரு பைக் ஓடுறதுக்கு கூட ஒற்றை வழி பாதையில ஓட வேண்டிய அப்படியான சிச்சுவேஷன்ல ஒரு வாகன போக்குவரத்துக்கு மிச்சம் கஷ்டமான ஒரு ஏரியா தான் நம்முடைய ஏரியா. அப்படி இருக்கக்குள்ள தண்டை வாகனத்தை அனுப்பி எந்த டைம்னாலும் ஒரு பிரெக்னெண்டா இருக்கிறவங்க அவசரத்துக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு உதவி செய்யலாம்ன்ற மாதிரி வாய்ஸ் ஆஃப் பென்ஷன் இப்படி ஒரு முடிவெடுத்து செய்யக்குள்ளேயும் யூஸ் பண்ணி இருக்கிற அளவுக்கும் நம்ம சனங்கள் பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை தெரியும் நண்பன், நம்ம ஏரியாவில் இப்போ எங்களுக்கு நண்பனுக்குலாம் தெரியும். கிட்டத்தட்ட 5:45-6 மணிக்கானா வெளியில வரையில யானை பிரச்சனை. மற்றது ரோட் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். உண்மையிலே ரோட்டில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் விழுந்தாலும் தெரியாது, அந்த மடுக்குள்ள ஒரு ஆள் படுத்தாலும் விளங்காது. அப்படியான வாகனமே போகாது. என்னன்னு சொன்னா அங்கே டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவசரத்துக்கு எமர்ஜென்சி ஹோல் எடுத்து ஒருத்தம் பண்ண மாட்டாங்க. நீங்க ஆம்புலன்ஸுக்கு ஹோல்ட் பண்ணி அது வந்து சேர்றதுக்கே 2 hour ஆகும். அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லல. அதை வச்சுதான் நாங்க எப்படி ஒரு சேவை செய்ய வழி கூட்டினாங்க. அந்த சேவைக்கு எப்படி செஞ்சாங்க. ஆனா அதையும் தாண்டி நண்பன் கிட்ட நாங்க ஒரு 10-12 பேர் இப்ப வரைக்குமே தெரியும். ஓகே ஓகே, இந்த சேவை வந்து உண்மையா இன்னும் நிறைய காலத்துக்கு அப்படியே தொடரணும். கடைசி வரைக்கும் இந்த சேவை வந்து தொடரணும் என்று நாங்களும் எங்களுடைய சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். தயவு செய்து சேனலை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நம்ம ஏரியாவில இருந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்படியானவங்களும் இந்த இடத்துல இருக்காங்க. இப்படி உதவி செய்கிற மனப்பாங்கோட இருந்தாலும் கூட மற்ற பக்கமா அதை மிஸ்யூஸ் பண்ணி இவங்களை ஏமாத்துற அளவுக்கும் சில பேர் நடந்து கொள்றாங்கன்றது வந்து உண்மையில மனம் வேதனை அளிக்கத்தக்க ஒரு விடயமா தான் எங்களால பார்க்கக்கூடியதா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நம்ம வேலையில போய்கொண்டே இருப்போம். சேவைன்றதே தொடரும். அது அப்படிதான் வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா வாகனங்கள்லாம் 55,000 45,000 அப்படி போகுது. இப்ப எங்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-12,000 ஓடி லாபம் இருக்கு. அப்படி நீங்க குறைச்சி இந்த சேவையை கொடுத்து கொண்டிருக்கீங்க.
ஓகே ஓகே. அதாவது கஷ்டப்பட்டாக்களும் வரணும் வேணே எல்லாரும் போகணுமா. அதான் அதானா. இப்ப நார்மலாடா எனக்கு தெரிஞ்சு நாங்க நிறைய பேர் கால் பண்ணி பார்த்தா டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விலையில பார்த்தா தலைகிறது எங்கட விலையோட ஒப்பிட குழம்புல எவ்வளவு சீப்பா இருக்கு. அது சரிதான். இப்ப வெளியில இருந்து பெரும்பாலான நம்ம எல்லாம் வந்து கத்தார் சவுதி அப்படித்தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கூட அதான் எங்க ஏரியால அப்படித்தான் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் வெளியில இருந்து வரக்குள்ள ஃபெமிலியாக்களுக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்கும். தாங்க போய் ஏர்போர்ட்டுக்கு போய் தாங்களே அப்பாவை அண்ணாவை மாமாவை கூட்டிட்டு வரணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா ஒரு ஹையர் ஒன்று பண்றதுக்கு ஒரு வாகனத்தை போய் கேட்கக்குள்ள 55,000 60,000 அப்படி கதைக்கக்குள்ள உண்மையில இல்லை நாங்கள் அப்படின்னா நாங்கள் பஸ்லேயே வந்து சேர்ந்துடுறோம், இல்லை ட்ரெயின்லேயே வந்து நாங்கள் வீட்டை வாரம் என்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதையும் அந்த அப்படியா நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இவங்க இப்படி நல்ல சீப்பான ப்ரைஸில் பெஸ்ட்டான ஒரு சேவை இப்படி கொடுத்து கொண்டிருக்காங்க. நீங்களும் உங்களோட சொந்தங்கள் யாராவது வெளியிலேருந்து வராங்க, அல்லது நீங்கள் ஒரு சின்ன ட்ரிப் பண்ண போகிறீங்க, அல்லது உங்களுடைய திருமண நிகழ்வுகள் அப்படி என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் சீப்பான ப்ரைஸில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டான சேவையை நீங்கள் அந்த என்ன டைமுக்கு சொல்கிறீங்களோ அந்த டைமுக்கு வண்டி நீக்கும். அதாவது நீங்கள் சொல்ல டைம்ல இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் முந்தையே அவங்க வந்துடுவாங்க. அப்படியான சேவைகளை நீங்கள் பெற வேணும்னு சொன்னால் இவங்களோட கண்டெக்ட் நம்பரை நாங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் தாரோம். கண்டிப்பாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இதால் பயனடையக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன கதைச்சு கொண்டிருக்கக்குள்ளேயே நான் கஸ்டமர் வந்துட்டாருண்ணே. ஓகே, அப்போ நீங்கள் என்ன அவரோட டீல் பண்ண போறீங்களா? சனு வந்து ஓகே ஓகே, கண்டிப்பாக நாங்கள் சனு நம்மளோட எடிட்டர். ஓகே ஓகே ஃபினிஷிங்லேயே காய்க்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் அவரை முடிச்சுட்டு வாங்களே. ஓகே ஓகே. இது என்னப்பா அது நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறது பொருட்கள் இல்லையா? இப்படி வந்து மாட்டிக்கொண்டாரா? இது குயில் தானே? ஐயோ, நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க போல. ஐயோ, டிராவல்ஸ் அண்ட் டூரிசத்துல வண்டியில போறதுக்கு புக் பண்றதுக்கு வந்தாங்களோ தெரியல. அடே குயிலி கண் சிவப்பாடா. குயிலி கண் சிவப்பானே, பிடிச்சி பாப்போமா? ஐயோ கொத்து. நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்குள்ளே ஒரு குயில் ஒன்று சட்டுனா உள்ளே வந்துட்டு அப்படியே அது பறந்து போயிட்டுது. ஓகே, நம்ம தொடங்குவோம் வேணே. சரி, இப்போ வந்து நாங்கள் மிதுவோட சாய்ச்சி முடிச்சு இப்போ சனு ப்ரோ எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பென்ஷன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசத்தில் அடுத்த உறுப்பினர் எடிட்டர். முக்கியமாக உங்களை நாங்கள் வாய்ஸ் ஆஃப் பென்ஷன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசத்தில் உறுப்பினர்ன்றதை விட எடிட்டர் என்று பார்க்குறதுலான்னு ஒரு பெரிய ஆளாக நாங்கள் பார்க்குறோம். அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. இல்லை, உங்களுடைய வீடியோஸ் போடுற வீடியோஸில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட கையால் தான் நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கீங்க. உண்மையாக மிச்சம் வடிவாக நீங்கள் எடிட் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து நான் இப்போ ஒரு 20 நாள் அப்படி தான் எங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் போய் கொண்டிருக்கு. அப்போ எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருந்து வேணும். நாங்கள் இப்போ ஒரு யூடியூப்பை பார்த்து நாங்கள் பழகிறதுக்கும் இது ஒரு ஃப்ரெண்ட் படியன்னு அல்லது தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ எடிட் பண்ணி நல்லா அது அந்த துறையில் கொஞ்சம் வளர்த்து கொண்ட ஆள்கிட்ட இருந்து நாங்கள் கேட்டு அறிகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தானே. அளவுக்கு நான் பெரிய ஆள் என்று சொல்றேன். சரி ஓகே. நீங்க வந்து என்னண்டு புகழ்ச்சி பிடிக்கல போல, அதான் சனு இப்படி சொல்றாரு. என்னாலும் அவர் அந்த முன்னுக்கு தம்னைல் செய்யறது அது ரெண்டு சொன்ன மாதிரி இப்ப 30 நிமிஷம் வீடியோ பார்க்காங்கன்னு சொன்னா அந்த 30 நிமிஷம் வீடியோ எடிட்டர்லாம் இருக்கு. எடிட்டிங்ல எல்லாரும் பார்க்க விரும்புவாங்க. ஆமா கண்டிப்பா. சில வீடியோ உண்மையிலே நல்லா அறியாது, அதை எடிட்டிங்ல நம்ம கொண்டு வரலாம். ஆமா சனுதானே எடிட்டர் அப்படி என்ன, அதாவது மீடியா. ஓகே அதான் நிறைய 30 நிமிஷம் வீடியோ 40 நிமிஷம் வீடியோ அப்படி எந்த வீடியோஸ் போக்குள்ள வந்து ஒருத்தர் வந்து கதைச்சிட்டிக்காரன்றதுக்காண்டி அவர் முகத்தை ஃபுல்லாக எனி டைம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதை பார்க்கணும்னு சொன்னா பார்க்க வைக்கிறது வந்து அந்த எடிட்டர். அந்த வீடியோஸ் எப்படி ஃபிக்ஸரை கொடுக்கணும், எந்தெந்த வீடியோஸை கிளிப் எந்தெந்த வீடியோ கிளிப்பை முன்னுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பார்த்து அப்படி மெனக்கெட்டு செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் நம்முடைய சனு ப்ரோ. சரி, நீங்கள் எப்போ இருந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க? நார்மலாக வந்து படிக்கக்கூடிய வந்து சும்மா நார்மலாக வீடியோஸ் நார்மலாக எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணி நம்மளா அவருக்கு ஒரு சேனல் இருந்தது. நீங்க பார்த்த நான் எனக்கு தெரியும். கடைசியா நான் ஒரு கொலாபரேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நாங்க என்னாலும் நீங்க அது வந்து இப்ப ரீசெண்டா தான், அதுக்கு முந்தைய ஒன்று இருந்தது. அது எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. அதுக்கு முதல்ல ஒரு யூடியூப் இருந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். விட்டுட்டாரு, சின்ன இஷ்யூ இல்ல. ஓகே எல்லாத்தையும் ஏன் என்ன காரணம்? அதாவது கொஞ்சம் சிலாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம எல்லாம் துடின மகாச்சாரம் அந்த சிலாக்கள் அமைதியா இருப்பாங்க. அவனுக்கு விஷயம் உண்மையிலே சனு எல்லாம் அப்படி சொல்றேன். அது சரிதான் எல்லாம் தெரியுமா? அதான் ஆளை உண்மையா
கிட்ட காட்டினா தெரியும் தானே. உங்களுக்கு டவுட்னு சொன்னாலும் கேட்கலாம் நீங்க அதை கிளியர் தருவாரு. அதானே கண்ணாடி போட்டுட்டு கொஞ்சம் டீசெண்டாக அப்படி அமைதியாக ஆள் இருக்கும். ஆனால் விஷயம் ஆளுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. எடிட்டிங்ன்ற அந்த துறையில் வந்து தன்னில் எவ்வளவுக்கு மேக்சிமம் காட்டிலுமோ அவ்வளவுக்கு இன்னும் பழகி கொண்டு இருக்கிறாள். சரி நீங்கள் சொல்லுங்களேன், எங்களுக்கு ஏதாவது ஸ்டார்டிங் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வரோம். அப்போ உங்களோட அளவுக்கு நாங்கள் செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகி வரணும். என்ன பழக தான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் அதில் அந்த துறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் ஆகி போகலாம். ஓகே, நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி செஞ்சீங்க? எனக்கு இப்போ என்ன சொல்ல வாரீங்க? நான் இப்போ செய்கிற வீடியோஸ் பார்த்துருந்தாங்களும் தெரியும், அவ்வளவுக்கு முன்னுக்கெல்லாம் இங்கிலீஷ் வீடியோக்கெல்லாம் நம்மளை தூக்கி போட்டு அப்படி இதனது அப்படி போயிடுவேன். கட் பண்ணி இதன்றது எக்ஸ்போர்ட் கொடுத்தா அப்படி அவ்வளோதான் நம்ம எடிட்டிங். ஒரு சின்ன மியூசிக் கொண்டு போட தெரியும், அவ்வளோதான் தெரியும். இதை தாண்டி என்னென்ன இருக்குது? அதாவது இப்ப எடுத்த உடனே இப்ப எல்லாம் வந்து ஈஸியா வந்து கற்றுக்கொள்ள இயலாது. அதாவது நானும் தான் இப்ப முதல் செய்யக்குள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ எடிட் பண்றதே ஒரு நாள் ஃபுல்லா கடந்து எடிட் பண்ற மாதிரி பெரிய ஒரு இதா இருக்கும். அப்புறம் நம்ம அதுக்குள்ளேயே ஊறி அதே வீடியோவை நம்ம எடிட் பண்ணக்குள்ள வந்து நமக்கு 5 நிமிஷம் வீடியோ 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எடிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு இப்ப என்னென்ன விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குன்றது தெரியுமெண்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீட்ல போட்டு எடிட் பண்ணலாம். சில பேர் வந்து அதே வீடியோ அப்படியே பார்த்துருப்பாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் குயிக்கா எடிட் பண்ணணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். சில பேர் இது வந்து சரவரன் எடிட் பண்ணணும்ன்றதுக்காக அவைகளுக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கும் வீடியோ எடுக்கக்குள்ளே சில விஷயங்களை நோட் பண்ணுவாங்க. இது இந்த இடத்துல கட் பண்ணணும், நம்ம இப்ப கதைக்கணும்னு சொன்னோம். இப்ப நம்ம என்னென்ன கதைக்கணும்ன்றக்குள்ள நம்ம சில எந்தெந்த இடத்த கட் பண்ணணும், எந்தெந்த இடத்த கட் பண்ணக்கூடாது, என்னென்ன பிள்ளை விட்டுருக்க வந்து நம்ம வீடியோ எடுக்கக்குள்ளேயே வந்து நோட் பண்ணோம்னு சொன்னா எடிட் பண்ணக்குள்ள வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக எடிட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த இந்த பிரச்சனை நம்ம விடத்தை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடிட் பண்ணுவோம். அடுத்த மிஸ்டேக் விட்டிக்கும் எடிட் பண்ணக்குள்ள வந்து நம்ம கொஞ்சம் இலவா இருக்கும். ஓகே. அதே போல வந்து நம்ம ஒவ்வொன்றை திருப்பி பார்க்க தான் நமக்கு அதில் நாலேஜ் வந்து விளங்கு. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு கப்கட்டில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த கப்கட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒருக்கா போனோடனே என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஆமாம். அதே இது 2-3 எடிட் பண்ணக்குள்ள இந்த ஆப்ஷன் இதுக்காகத்தான், அடுத்த ஆப்ஷன் அதுக்காகத்தானன்றதை வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சில பேருக்கு வந்து ஒரே தடவையில் எடுத்த உடனே இந்த கப்கட்டை பார்த்த உடனே ஒரு பைத்தியம் பிடிக்கும். இது என்னடா இப்போ செய்யற, அது என்னடா இப்போ செய்யறன்ற டென்ஷன் ஒன்று இருக்கும். அதே இது நம்ம ஒரு 1 வீக்கோ இல்லை ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ள வந்து செய்யக்குள்ள வந்து சில ஆப்ஷன்கள் நமக்கு தெரிஞ்சது அப்புறம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஷார்ட்கட் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் அப்படி பழகி கொள்ளலாம். வீடியோ பார்க்காங்களோ இல்லையோ தம்ப்நெயில பார்க்கறதுக்காகவே கொஞ்சம் நேரம் உத்து பார்ப்பாங்க. உத்து பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகும் வீடியோ. சில நேரம் பிளே ஆகுள்ள உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நிற்கின்றதுக்காகவே சில பேர் வருவாங்க. அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மெயினானது வந்து தம்ப்நெயில நீங்க எவ்வளவுக்கு கொஞ்சம் அட்ராக்டா கொடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்திஸ் வீடியோ. உள்ளுக்குள்ள இருக்கிற விடயத்தை நம்ம வந்து முன்னுக்கு வந்து கொஞ்சம் சுருக்கி கொடுப்போம். முக்கியமான விஷயம் இப்ப நம்ம சில பேர் வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவு லெந்தா இருந்தாலும் முன்னுக்கு பார்த்த உடனே வெக்காய்த்து போயிடுவாங்க. அதாவது நல்ல கட்டத்தை முன்னுக்கு கொடுத்தோம்டா உள்ளுக்குள்ள இந்த விஷயத்துக்கு அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்ப ஒரு மூவி எடுத்துக்கொண்டவன்டா டெய்லர் கொடுப்பாங்க. இந்த டெய்லரை பார்த்த உடனே இந்த தியேட்டர்ல போய் ஆட்கள் வந்து பாக்குறதுக்கு விரும்புவாங்க, நிறைய பேர் அப்படி விரும்புவாங்க. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ள இந்த விஷயத்த டெய்லர் அளவுக்கு நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே. சரி. நன்றி சனு. பாப்போம் வருங்காலத்துல வந்து நாங்கள் ஒரு இந்த துறைக்குள்ள இறங்கி தம்பி நீ எடிட்டிங் எல்லாம் பழகியே ஆகணும். கட்டாயமா விருப்பம் இல்லாட்டியும் நாங்கள் கட்டாயம் பழகியே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன். கட்டாயம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மக்களுக்கு எங்களோட ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இந்த வீடியோஸை எடிட் பண்ணி அதுக்கு தம்ப்நெயில் எல்லாம் முடிவாக செய்து நாங்கள் கொடுப்போம். சரி, உங்களோட நன்றியா. நன்றி. ஓகே, இப்போ வந்து நாங்கள் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் வாய்ஸ் ஆஃப் நேஷன் ட்ராவல்ஸ் அண்ட் டூரிசத்தோட மேனேஜர் அவரை தான் நாங்கள் இப்போ சந்திக்க போகிறோம். வாங்க சானு ப்ரோ. நாங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து கம்பெனியோட மேனேஜரை நாங்கள் இப்போ கூப்பிட்டுருக்கோம். மேனேஜர்னு சொன்னால் தெரியும் தானே, மேனேஜர்னா எப்படி தனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கணும் தானே. அப்படி தான் அவரையும் நம்மளோட வாய்ஸ் ஆஃப் நேஷன் எடுத்து வச்சிருக்கிறார். யூனிவர்சிட்டி படியன். என்ன, எந்த யூனிவர்சிட்டி? சப்ரமா யூனிவர்சிட்டி. என்ன கோர்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு செலக்ட் ஆகிருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள். போயிட்டீங்களா இப்போ? இல்லை, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஓகே, வாழ்த்துக்கலாம். ஓகே, என்ன மாதிரி உங்களோட இந்த ஒர்க் எல்லாம் என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு? என்னென்ன சிஸ்டத்தில் போட்டு அப்படியே அப்லோட் பண்ணி எதுவும் செய்கிறீங்களா இல்லை
ஆமாம். இப்போ வந்து புக் பண்றவங்க வந்து எப்பயும் வந்து இப்போ ஆஃபீஸுக்கு வாரதை விட ஆமா. ஃபோன்ல வந்து கால் பண்ணி புக் பண்றது தான் அதிகம். ஆஹா. ஏன்னு சொன்னா தெரியும் நம்ம சோசியல் மீடியாவில் எங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆமா. ஏன்னு சொன்னா இப்போ அண்ணா தெரியும் கொஞ்சம் நான் ஆமா. அப்போ யூடியூப், ஃபேஸ்புக் அடுத்த டிக்டாக் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் எங்களோட கம்பெனியை பற்றி போடுவோம். ஆமா. அதில் வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஆமா. அப்போ இங்கே டைரெக்டா வந்து புக் பண்றதை விட கால் பண்ணி புக் பண்றவங்க தான் அதிகம். அப்போ நான் என்ன செய்யணும், அப்போ எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வைக்கிறது இம்பார்ட்டன் ஆகியும். அதில் வந்து சிஸ்டத்தில் வந்து அவங்க கால் பண்ண உடனே வந்து நாங்கள் நோட் பண்ணி வச்சிருவீங்க. என்ன மாதிரி உங்களோட பேமெண்ட் வந்து முன்னுக்கே அட்வான்ஸ் அதுகள் எப்படி பே பண்ணணுமா? இதை பத்தி கட்டாயம் சொல்லணும். என்ன விஷயம் சொன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துருக்கு. நான் வந்து அட்வான்ஸும் முந்தி வாங்கல. ஒருத்தவங்க வந்து தெரியும் தானே முந்தி நாங்கள் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அப்ப தாந்தாவுக்கு வர சொன்னவங்க திரும்பி அங்க போயிட்டு நாங்க கால் பண்ண உடனே ஆன்சர் இல்லை. அப்ப நாங்க அங்க போயிட்டு திரும்பி வந்தேன். அது வந்து ஒரு நைட் டைம்ல தான் போனோம் நாங்க. அதை வந்து எங்களுக்கு போயிட்டு வந்து தெரியும் தானே இப்ப போயிட்டு வரது பெட்ரோல் செலவெல்லாம். அது வந்து இப்ப கண்டிப்பா வந்து நாங்க வந்து ஒரு அவங்களோட டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ஒரு 30% வந்து ஒரு அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு தான் புக் பண்றோம். ஓகே, அது வந்து நம்ம ஒருத்தங்க காசு போட மாட்டாங்க தானே. ஆமா, அது சரி. கண்டிப்பா அவங்க வரணும்ன்றபடியா தான் காசு போடுவாங்க. அதுக்காக தான் நாங்க வந்து ஒரு கணக்கு ஃபுல் அமௌண்ட்டும் இல்ல, அதுல இருந்து ஒரு 30% வாங்கி அதை வந்து கன்ஃபார்ம் பண்றோம். அவங்க வந்து கட்டாயம் வருவாங்க என்று நாங்க நம்பிக்கையா வந்து அனுப்பலாம். இல்லைன்னு சொன்னா நம்ம போயிட்டு திரும்பி வரையில சரி, வாகனம் பார்க்கணும், அங்கே டிரைவரை பார்க்கணும், எல்லாமே வந்து செலவு தானே. போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் அடிக்கணும், போயிட்டு வர டிரைவருக்கு அப்படி சும்மா போயிட்டு வந்தாலும் நம்ம சம்பளம் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஓகே ஓகே ஓகே. அப்படி நீங்கள் வந்து இந்த ட்ராவல்ஸில் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து 37,000 அல்லது 40,000 உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் வருதுன்னு சொன்னால் அதில் ஒரு 30% நீங்கள் ஃபஸ்ட்டாக அட்வான்ஸாக கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற நாளுக்கு சொன்ன நேரத்துக்கு வந்து அதிலிருந்து முன்னுக்கே வந்து உங்களோட வீட்டுக்கு வண்டி வந்து சேரும். வந்து அட்வான்ஸ் தர வந்து டைரக்டா வந்து தரணும் இல்லை, இந்த கம்பெனிக்குரிய ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணுறோம். ஓகே ஓகே. நீங்கள் வந்து கண்டக்ட் எடுக்கிற டைமில் வந்து அக்கௌண்ட் நம்பர்லாம் அவங்க உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் பே பண்ணி விட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே, வண்டி வந்து சரியான இடத்துக்கு வந்துடும். ஓகே, இப்போதைக்கு வந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு காலம் இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த 22ஆம் தேதியோட 2 மாதம் முடியுது. 2 மாதத்தில் மொத்தமாக எத்தனை ட்ராவல்ஸ் செய்திருப்பீங்க எல்லாமே சும்மா ஒரு அண்ணளவா கணக்கு பார்த்தா? அப்படின்னு சொன்னால் இப்போ சிஸ்டத்தில் செவனுடைய அது அண்ணளவா சொல்லலாம். அப்படியானே. ஓகே 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 ஓகே, சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒருவங்க வந்து ஒரு நாள் 2 புக் பண்ணலையே, 5-6 நாள் 2 புக் பண்ணாங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரே புக்கிங்காக தான் ஒரே புக்கிங்காக தான் பாருமேனே. சரி சரி சரி. ஓகே ஓகே. சனோ, நீங்கள் வந்து சுப்ரியன் இன்ஜினியரிங் சப்ரகம் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிருக்கீங்க. எங்கே படித்தது? நான் வந்து கலதாவளி ஸ்கூல்ல தான் படித்தேன். நான் பெஸ்டே எழுதினப்ப எனக்கு வந்து வேற ஒரு கோர்ஸ் வந்தது. அப்போ எனக்கு அது போக விருப்பம் இல்லை. எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதில் கொஞ்சம் விருப்பம். அதில் வந்து நான் திரும்ப எழுதினேன். திரும்ப எழுதுறதுக்கு வந்து யப்னாவில் வந்து ஒரு 6 மந்த் போயிட்டு படித்தேன் நான். அப்போ அங்கேருந்து படிச்சுட்டு வந்து இங்கே கலதாவளி ஸ்கூலில் தான் எழுதினேன். ரெஜிஸ்டர்மாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடைச்சிட்டு. ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இப்போ நிறைய பேர் நாங்களும் தான் படிக்கிற காலத்தில் வந்து நம்ம இந்த துறைக்குள்ளே போகணும்னு படிப்போம். சில டைம்ஸ் அந்த ரிசல்ட் காணாமல் இப்போ சரியாக பார்க்க போனோம்னு சொன்னால், இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு நாங்கள் வயோ படிக்கிறோம், ரிசல்ட் குறைஞ்சிது, நமக்கு நர்சிங் தான் கிடைக்குதுன்னு சொன்னால் சில பேர் விரும்பினவங்க போயிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் திரும்ப படிப்பாங்க, திரும்ப படித்து திரும்ப எழுதி சரி மெடிசின் பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்னோட சனோப்ரோவுக்கு நடந்திருக்கு. அவரும் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷ்ஷாக எழுதினப்ப கிடைக்கலன்னு கிடைச்சது வேறு கோர்ஸ் கிடைச்சது. ஆனால் தனக்கு விருப்பமானது தான் வேணுமென்று ஒரே படியாக ரெண்டு படித்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு சப்ரகம் யூனிவர்சிட்டி போகிறார். ஓகே, இப்படி நீங்களும் வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தங்களோட முயற்சி, இதுவும் ஒரு முயற்சி தான் பார்க்கணும். படிப்பாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான். ஒரு தரம் நீங்கள் முயற்சி எடுத்துட்டீங்க, அதில் கொஞ்சம் சரகித்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து முழுசாக விட்ரோ ஆகுறதில்ல. அடுத்த கட்டம் நீங்கள் அதுக்கு இன்னும் நீங்கள் முயற்சிக்க அதுக்கு மேலே நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். என்ன ஓகே, வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நான் அதுக்கு போயிடுவேன். அந்த சமயம் இங்கே வந்து அண்ணா வந்து வேற ஒரு ஆளை தான் விடுவாருன்னு. ஓகே ஓகே, பார்ப்போம் யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க தெரியல. கட்டாயம் படித்த ஒரு ஆளை தான் இவரத்தில் கொண்டு வைப்பாருன்னு நினைக்கிறேன் வேணே அவ்வளோ மாதிரி. ஓகே ஓகே, சரி. அப்போ இது வேலை முடிச்சுட்டாரு வரையில்லை, நாங்களும் வீடியோ முடிக்க வேணும், இருந்தால் போய்கொண்டிருக்கேன். ஏன்னா ஓகே ஓகே, எல்லாரையும் கூப்பிட்டு எடுப்போம். இந்த கம்பெனியில் இருந்த இப்போ நிற்கக்கூடிய 3 பேரும் இப்போ ஒரே ஃப்ரேமுக்குள்ளே வந்து தாங்க. சரி, முடிச்சுக்கொள்வோம். வேணா மீது
ஓகே, உங்கள் எல்லாரையும் சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நாங்களும் உங்களோட ஹெண்டுக்கில் ஏறிப்போம், உங்களோட பயணிக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். சரி, எங்களோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்கள் ஒரு ஏதாவது சொல்லுங்களேன். உண்மைக்கு என்னன்னு சொல்றேன், நண்பன் மேலே நிறைய இது ஒரு ஹெல்ப் தானே, இது மேலே இதுவும் ஒரு உதவி தானே. அதாவது நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதை நிறைய வெளிக்கொண்டு வர்றது கட்டத்துல இல்லை, ஏன்னா எல்லாரும் வெளிக்கொண்டு வர மாட்டாங்க. இப்படியான யூடியூபர்ஸ் இப்படியான நண்பனை போல சேனல்ல பார்க்கும்போது மேலே உதவியா இருக்கு. நான் கூட காலையில உண்ட சேனல்ல பார்த்தா எனக்கு சரி இப்படி பிரச்சனை நடந்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மட உறவுகள் நிறைய பேர் வெளிநாடு இருப்பீங்க, ஏன்னா கடல் கடந்து வாழ்றீங்க, உங்களுக்கு உங்களோட ஊர்ல உங்களோட நாட்டுல நடக்கிற பிரச்சனை தெரியாது கட்டாயம். இப்படியான சேனல்ல பார்க்கும்போது மேல ஒரு உதவியா இருக்கும். நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அவனுக்கு ஒரு ஹெல்ப் இருக்கு. நன்றி. இன்னும் என்னன்னு சொல்றேன், நண்பன் மேலுக்கு வரணும். என்ன சொல்றேன், இன்னும் நிறைய நீங்க வளரணும். எல்லாரும் நம்ம தான் கற்றுக்கொண்டே இருக்கணும். எப்பயோ ஒரு நாள் நம்ம ஒரு உச்சத்தை தொடரலாம், அது வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும் கட்டாயம். எல்லாம் ஒரு துறையில இருக்கிறபடியா நம்ம எப்பயும் அடிக்கடி சந்திப்போம், மீட் பண்ணுவோம். நீங்கள் எங்கட கம்பெனிக்கு வரலாம், நாங்களும் இந்த ஊர்ல சந்திக்கலாம். நண்பனை தாண்டி என்னன்னு சொல்றேன், நாங்க இப்ப லிங்க்ல இருப்போம் எனி டைம். எங்கட ஊர்ல இவங்க ஒரு 5 நிமிஷம் கேப் தானே, 5 நிமிஷம். ஓகே, 5 நிமிஷம் கேப் தானே, சந்திப்போம். பாக்குற மக்கள் நீங்க ஃபுல்லா பாருங்க என்ன வீடியோ, நீங்க ஃபுல்லா பாக்குற பட்சத்துல அவங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடியோ இடையிலேயே கிளிக் பண்ணி போவீங்க, உண்மையிலே அதுக்குள்ள நல்ல விஷயத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த ஃபுல்லா வீடியோ பார்க்குறாட்டு தான் உங்களுக்கு விளங்குங்க இதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்படியே தெளிவா பாருங்க மக்களே. அப்படியே நாங்களும் வீடியோ முடிக்கிற கடத்துக்கு வருவேனே. ஓகே, அப்ப சனோ ப்ரோ முடிப்போமே சனோ. ஓகே ஓகே, நாங்கள் இந்த பதிவுகளோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். எல்லாரும் பாய்னு சொல்றீங்களா? ஓகே, பாய்.